பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலகட்டத்தில் எழுதியிருக்கார் வாட்ச்மேன். டெஸ்ட் எழுத முடியல, சாத்தான் உடல் அவரை அது முன்னுரையில் எழுதியிருப்பார். ஏன்னா அது இதை தெரிஞ்சுக்க கூடாது ஜனங்க. ஓகே ஓகே. இதில் என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவின மனுஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பவுலோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடயே ட்ராவல் அவர் கூடயே நீங்கள் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் கூட ஒரு யுவர் ஆஃப் ஹியூமன் மைண்ட்லேருந்து போய் எழுதுனதா இருக்கார். பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்கார், கதவை தட்டுறாங்க. இவர் என்ன குளிச்சுட்டு இருக்கும்போது கதவை தட்டுறாங்க, குளிச்சு முடிக்கிறது வெளியே கதவை தட்டுறாங்கன்னா பிரசிடென்ட் இஸ் வெயிட்டிங்கிறாங்க. ஜனாதிபதி காத்திருக்காரு, நிக்சன் வந்து பார்க்க வந்திருக்காரு. ஒரு கோல் அவர் சொல்றாரு, பிள்ளைக்கிற மெடிக்கல் படிச்ச டாக்டர். ஆனால் இவருக்கு நம்ம பாஸ்டர் ஆகணும், ஊழியம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி வந்து இது பண்ணிடுங்க. ஆமாம், இவர் வந்து படிச்சிங்கனால பவுல் வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஜெபக்கூட்டம் நடக்குது, சரி, ஒருத்தன் போய் எல்லாத்தையும் கலாட்டா பண்ணி எல்லாத்தையும் அடித்து சிறைப்பிடிச்சு போகிறான், எல்லாத்தையும் அந்த ப்ரேயரே ஸ்பாயில் பண்ணுறான் அப்படின்னு. அது யாருன்னா தான் பால்னு ஆரம்பிப்பார். அந்த மாதிரி அழகாக ஒவ்வொரு படிப்படியாக உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்குள்ள அவ்வளவு தெளிவு உண்டாகும். இதுதான் இப்படிதான் தேவசித்தை தெரிஞ்சு கொள்ளணுமோ, இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இதுதான் தேவசித்தம், தேவசித்தம் இப்படி இருக்குமான்றது அப்படி தெளிவாக இருக்கும். உங்களை அப்படியே உள்ளே கூட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு ரூமா கூட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ரொம்ப அருமையான கம்யூனிகேஷன். அன்பார்ந்த ஈடன் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். திஸ் இஸ் பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ. அருமையான சகோதரர் பிரவீன் அவர்கள் மிகுந்த பாரத்தோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தோடு அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இவற்றின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. காட் பிளஸ் யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ நிறைய காரியங்களை எங்களோட ஷேர் பண்ணிகிட்டே வர்றீங்க. உங்களுடைய ப்ளேலிஸ்ட்டில் உங்கள் பேர் பிரதர் பால்ராஜ் கென்ட்ரின்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய எபிசோட் நீங்கள் பேசிட்டு வருது, உங்கள் சாட்சிகள் எல்லாத்தையும் வியூஸ் பார்த்தாங்கன்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வர்றீங்க அப்படின்னு. ஸோ நிறைய புஸ்தகங்கள் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் நிறைய புஸ்தகங்களை எழுதியிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அதில் முக்கியமான பரிசுத்தாவினுடைய வரங்கள், அதை நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம், அதை பற்றி பேசி போட்டிருக்கோம் அந்த எபிசோடாக வந்து. கிட்டத்தட்ட 590 பக்கம் இல்லை இந்த அளவுக்கு. அப்புறம் ஞானத்தை பற்றியும் எழுதியிருக்கிறீங்க. ஸோ இந்த பற்றியும் நம்ம எபிசோடு போட்டிருக்கோம். ஸோ இதில் ஒரு 70 சாப்டர் நான் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ வியூவர்ஸ் வேணுங்கிறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் என்னென்னா, நிறைய நீங்கள் படித்ததுனால நீங்கள் படித்த புஸ்தகங்கள்லேயே வந்து எது சிறப்பான புஸ்தகங்கள் அதை நம்ம வியூவர்ஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ அது உங்கள் சைட்லேருந்து நீங்கள் படித்த நிறைய புஸ்தகங்கள் வச்சுருக்கிறீங்க. ஒரு டாப் 10 புஸ்தகமாக கூட பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 10 புஸ்தகங்கள் படிக்கணும் வியூவர்ஸ் அப்படின்னா எந்த புஸ்தகங்களை சொல்லுவீங்க? அதை எனக்கு நீங்கள் வருஷப்படுத்தி சொல்லுங்கள். ஓகே. ஆக்சுவலாக நம்ம ஆவிக்குரிய உணவு வேணும் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு. நம்ம மாம்சத்துக்கு சாப்பிட்றோம். ஸோ நம்ம ஸ்பிரிட்டில் நம்ம வளரணும், உள்ளார்ந்த மனுஷன் வளரணும்னா பைபிள் படிக்கிறோம். பைபிளில் மோசைக்கு வெளிப்படுத்தினது, அப்புறம் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினது, ஏசாயா இறைமையாக எழுதுறது நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி நமக்கு முன்னாடி சில நிறைய சர்வன்ஸ் ஆஃப் காட் இருந்திருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து வர வெளிப்பாடு நம்ம வாங்கினும்போது எப்படியெல்லாம் நம்ம வந்திருக்காங்க, அப்போ நம்ம இன்னும் எப்படியெல்லாம் வளரணுன்றது தெரியும். அது படிக்கும்போது நிறைய காரியங்கள் கற்றுக்கலாம். அதுக்காக தான் எனக்கு வந்து என்ன, நான் மட்டும் படிக்கலாமல் எல்லாருக்கும் அதை சொல்லணும், ரெஃபர் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு புஸ்தகத்தையும் பார்ப்போம், அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எந்த புக்கை சொல்ல வரீங்க? த ஸ்பிரிச்சுவல் மேன் வாட்ச்மேன் நீ. ஓகே ஓகே, இந்த புஸ்தகமா? த ஸ்பிரிச்சுவல் மேன் இல்லையா, வாட்ச்மேன் நீ. ஓகே, இது என்ன கான்செப்ட், இது எப்படி எழுதப்பட்டிருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலகட்டத்தில் எழுதியிருக்கார் வாட்ச்மேன். டெஸ்ட் எழுத முடியல, சாத்தான் உடல் அவரை அது முன்னுரையில் எழுதியிருப்பார். ஏன்னா அது இதை தெரிஞ்சுக்க கூடாது ஜனங்க. ஓகே ஓகே. இதில் என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம்னான்றத ஃபுல் டீட்டெயில் இருக்குது.
ஓ ஓ ஓகே ஓகே. ஸ்பிரிட் சோல் பாடியை பற்றி ஆ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது இதில். ஓகே ஓகே. இது நான் வந்து 24 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இது. ஓ ஓகே. இப்போ வந்து அது 3 பார்ட்டாக இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஆனால் அந்த 3 பார்ட்டும் சேர்ந்து இது ஒரே புக்காக இருக்குது. இதில் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அது ஓகே. ஆவி ஆத்மா ஆவி ஆத்மா சரி, மனசு எப்படி. நிறைய பேர் அதை பற்றி அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இதில் என்ன டிஃப்ரெண்ட் இல்லை, இந்த இதுக்கு ஈக்குவல் எந்த புக்கும் கிடையாது. எதை வச்சு சொல்கிறீங்க? இதில் இது மாதிரி நான் படித்து பார்த்தேன். நான் ஸ்பிரிட் சோல் பாடின்னு போட்டிங்கனாலே நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கூட இதுக்கு ஈக்குவலாக ஒரு புக்கு கிடையாது. எங்கே குழப்பம் வரும்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்கும் ஆத்மாக்கும், ஆவி என்னன்னா ஆத்மான என்னன்றதில் குழப்பம் வரும். எபிரேயர் 4:12 பைபிள் என்ன பண்ணிருக்குன்னா, ஆவியும் ஆத்மாவும் பிரிக்கத்தக்கதாக வல்லமை உள்ள வார்த்தைன்னு இருக்கு. இப்போ நீங்கள் சோர்ந்து போகிறீங்கன்னு வைங்க, நீங்கள் ஆத்மாவில் சோர்ந்து போனீங்களா ஆவியில் சோர்ந்து போனீங்களா? சும்மா ஒரு டெம்பரவரியாக ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, சரி, அது வந்து உங்கள் ஆத்மாவில் சோர்ந்து போகிறது. அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சிருக்கீங்க, அந்த ட்ரெயினை பிடிச்சிருக்கீங்க, ஒரு வாரம் 1 மாதத்துக்கு அப்புறம் அதை மறந்துடுவீங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மனுஷன், உங்களை ரொம்ப நேசித்த ஒருத்தர் இறந்து போனால் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? மீண்டும் பெற முடியாத ஒரு இழப்பு. அது உங்கள் ஆவியில் நடக்க காரியம். ஓகே ஓகே ஓகே. ரெண்டும் சோர்வு தான். ஆனால் டெம்பரவரியாக இருக்குது வேறு, பெர்மனெண்ட்டாக வேறு உங்களுக்கு தாக்கம். ஸோ அப்போ ஆத்மாலய உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடிச்சிட்டிங்க ஒரு இடத்துல வீட்டில் நடக்கும்போது அது உங்களுக்கு வலிக்குது. ஒரு 4 நாளில் சரியாக போயிடும், ஒரு வாரம் சரியாக போயிடும் இருக்கும். ஆத்மாவில் சோர்வு வரும்போது ஒரு வாரத்தில் 1 மாதம் சரியாக போயிடும். ஆனால் ஆவியில் அடி வாங்கினேன்னா 200வது படியிலேருந்து கீழே விழுந்த மாதிரி டிப்ரெஷனில் போயிடுவீங்க. வெளியே வர முடியாது. டிப்ரெஷன் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் போயிடுவீங்க. அப்போ இதுதான் வந்து கடவுளே இல்லை அப்படிங்கிற அந்த போகிறாங்க. அந்த எஸ்டீம் விரக்தியில் வந்து கடவுளே இல்லைன்ற அளவுக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது? உங்கள் மனசு சோர்ந்து போச்சுன்னா உங்கள் துக்கம் மேலே வந்துருச்சு, உங்கள் மனசு கீழே போயிடுச்சு. அப்போ உங்கள் ஆத்மாவுக்குள்ள அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப உற்சாகமாக இருக்கலாம். அருமையான புக் இது. ஸோ நிறைய அனலைஸ் பண்ணி பைபிளுக்கு அடுத்து இது நான் இம்பார்ட்டன்ட் புக்குன்னு சொல்லுவேன். அப்படியா? நெக்ஸ்ட் பைபிள்னு சொல்லுவேன். டாப் 1ல சொல்லலாம் அது. ஓகே, அந்த அளவுக்கு இதில் நல்ல இது இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்குமா, இல்லை இது ஆன்லைனில் கிடைக்கும்? இது வந்து ஆன்லைனில் டிஜிட்டல் இதில் இருக்குது, ஈஸியாக கிடைக்கும். ஹார்ட் காப்பின்னு படிக்கணும். ஸோ இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும். செகண்ட் என்ன புக்கு? அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் அப்போஸ்தலர். பால் பற்றி எழுதினது பால் த அப்போஸ்தலர், ராபர்ட் பாய்ட் எழுதினவர். பவுலை பற்றி நிறைய புஸ்தகம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசம்ஷனில் இருக்கும். இட் மே பி, இட் கேன் பின்னு இருக்கும். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பவுலை பற்றி படிக்கணும். வாங்கி படிச்சு கடைசியில் இந்த புக்கு வாங்கி படித்தேன். இது பைபிள் பேஸ் பண்ணி எழுதின புஸ்தகம். அப்படியா? இப்போ பார்த்தீங்கன்னா பவுலுடைய லைஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நம்ம பைபிளில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் தான் சொல்கிறாரு, கற்பத்திலே என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார்ன்றார். ஓகே ஓகே ஓகே. பைபிளை பேஸ் பண்ணி எழுதின புஸ்தகம் இது. அப்படி அத்தன்டிக்கான புக். எனக்கு பவுலை பற்றி ஒரு நல்ல தெளிவு இந்த புஸ்தகம் தான் கிடச்சிச்சு. அப்படியா? ஓகே ஓகே. ஸோ கிளாரிட்டினா என்ன மாதிரி கிளாரிட்டி இருக்கும்? இப்போ நீங்கள் பவுல் பற்றி நம்ம படிக்கிறோம் பைபிளில், இதில் என்ன எக்ஸ்ட்ரா என்ன? பவுல் வந்து முதல்ல ஒரு பிரயாணம் போனார், அடுத்து ஒரு பிரயாணம் போனார், அடுத்து ஒரு பிரயாணம் போனார்னு இருக்குது. எதை முதல்ல எழுதினார், எதை 2வது எழுதினார்லாம் இல்லை. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் தெளிவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலுடைய தனி மனுஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பவுலோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடயே ட்ராவல், அவர் கூடயே நீங்கள் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் கூட ஒரு யுவராஃப் ஹியூமன் மைண்ட்லேருந்து இப்போ எழுதுனதாக இருக்காது. முழுக்க பைபிள் இப்படி இருக்குது, இப்படித்தான் பவுலுடைய டீச்சிங் என்ன, பவுலுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, பவுலுக்கும் கர்த்தருக்குள்ள உறவு என்ன, பவுலுடைய எப்படி தரிசனத்தில் நின்னாரு, அந்த பெர்சிக்யூஷன்ஸ், அந்த கஷ்டங்கள் வரும்போது பவுல் அதை எப்படி ரியாக்ட் பண்ணாரு, ரொம்ப அருமையாக இருக்கும். அது இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன், சும்மா ரீடிங் கிடையாது, ஒரு அனுபவம். அது பவுலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியான புஸ்தகம் இந்த புஸ்தகம் இல்லையா? சூப்பர். அடுத்த இந்த புஸ்தகம் பில்லி கிரஹாமுடைய ஜஸ்ட் அஸ் ஐ ஆம்ன்ற புக்கு. இது அவருடைய ஆட்டோபயோகிராஃபி. அப்படியா? இது பில்லி கிரஹாமுடைய ஒரு சால்வேஷன் அப்படின்னா அவர் தான்.
ஃபுட்பால் கிரவுண்டில் மக்கள் கூடுவாங்க அப்படின்னு நம்ம கேள்வி தான் பட்டிருக்கோம். ஓகே, ஸோ இவங்க சொல்லுங்கள். இந்த புத்தகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பில்லி கிரஹாம் அதை சொல்கிறார். சரி. வேட் இஸ் அல்டிமேட்ன்றார். வேட் இஸ் காட். அழகாக சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் பில்லி கிரஹாம், இன்றைக்கி பைபிளில் வந்து மீன் வந்து யோனாவை முழுங்கிச்சின்னு இருக்கு. ஒருவேளை பைபிளில் யோனா மீனை விழுங்கினாலும் நான் பைபிளை நம்புவேன்றார். என்ன இருக்கோ பைபிள் அப்படியே நான் நம்புவேன்றேன். ஓகே ஓகே. ஸோ பில்லி கிரஹாமுடைய ஃபெய்த்து. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதிகளை அவர் எப்படி சந்தித்தார், யார் யாரை சந்தித்தார், அவங்களோட எப்படி பழகினார், என்ன மாதிரி கான்வர்சேஷன் நடந்தது, டீட்டெயில்டாக இருக்கிறார். எந்த மறைவும் இல்லை, ஒளிவு மறைவு கிடையாது. இன்னொன்று, இவர் போய் அவங்கள சந்திக்கலை, அவங்க வந்து இவரை சந்திக்கிறாங்க. ஓகே. அவங்க வந்து பில்லி கிரஹாம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணுன்னு சொல்லி மீட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிரசிடென்ட்டுடைய மைண்ட் எப்படி இருந்தது, பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்தது, அவங்க லைஃப் எப்படி இருந்தது எல்லாம் எழுதுறாரு. இவர் எப்படி ஊழியத்தை செஞ்சார், இவர்கிட்ட காசு கிடையாது, ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்போ அதை என்ன செஞ்சார் இவர்? யாராவது சொல்லுவாங்க கத்தர் கொடுத்தாரு, நம்ம ப்ரே பண்ணி கத்தர் கொடுத்தாரு, பாஸ்டிங் இருந்தேன். இவர் எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணார், யாரெல்லாம் அப்ரோச் பண்ணார், என்ன மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் இதில்? எனக்கு வந்து ரொம்ப ஒன்றது, இவர் யாருக்குமே ப்ராஃபஸின்னு சொல்லலை. அமெரிக்க ஜனாதிபதி யாருக்குமே வாட் பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லுவாராம். யாருக்குமே இவர் வந்து நீ எலெக்ஷனில் ஜெயிப்பியா தோப்பையா, நீ பிரசிடெண்ட்டாக வருவியான்னு சொன்னதே கிடையாதான். அவங்க என்ன எல்லா கேள்விகளுக்கும் பைபிள்ல இருந்து சொல்லுவாராம், பேசுவாராம். அவங்க பிரசிடெண்ட்டே சொல்லியிருக்கிறாங்க. சில காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் பில்லி கிரஹாம் போய் கால்ஃப் விளாட்றாரு. கால்ஃப் விளாட்றாரு, ஸ்வெட் ஆயிரும் இல்லையா, அங்கே பக்கத்துலேயே பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்காரு. கதவை தட்டுறாங்க. இவர் என்ன குளிச்சுட்டு இருக்கும்போது கதவை தட்டுறாங்க, குளிச்சு முடிக்கிறது வெளியே கதவை தட்டுறாங்கன்னா, பிரசிடென்ட் இஸ் வெயிட்டிங்கிறாங்க. ஜனாதிபதி காத்திருக்காரு, நிக்சன் வந்து பார்க்க வந்திருக்கிறார். ஒரு கோல்ஃப் கிரவுண்டில் அவர் சொல்கிறார் பில்லி கிரஹாம் அந்த டவலோட வெளியே வந்து பேசிகிட்டு இருந்தாராம். இப்படி ஒரு மனுஷன் ஒரு டவலோட ஒரு ஜனாதிபதியோட பேச முடியுமா? அப்போ எனக்கு என்ன நான் பார்க்குறேன்னா, ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட், ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்வாக வச்சிருக்கிறார். ஒரு நாட்டு ஜனாதிபதியே வந்து காத்திருக்கிறார் பார்க்கணுன்ட்டு. அது 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 சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் எஃப் கென்னடி, அவர் இவரை பார்க்கணும்னு கேட்டிருக்காரு. இவர் ஓகே ஐ மீட் யூ, நான் பார்க்குறேன் அப்புறமான்னு வந்திருக்கிறாரு. அதுக்கு இடையில தான் அவர் சுட்டு கொண்டுட்டாங்க ஜான் எஃப் கென்னடியை. அவர் சொல்கிறாரு, எதுக்கோ ஒன்று பார்க்கணுமா, நான் பார்த்துருக்கணுன்றார். இப்போ நான் கற்றுக்கிட்டேன், நம்மளை யாராவது ஒருத்தர் பார்க்கணும் உடனே நம்ம அதை பார்த்துடணும், ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சிருக்காரு. அப்போ அதில் கேட்குறாங்க, ஜான் எஃப் கென்னடி கேத்தலிக் பேக்ரவுண்டு, நீங்கள் எப்படி சொன்னேன் அவருக்கு, ஆண்டவரை பற்றி எப்படி சொன்னேன்லாம் சொல்கிறாரு. அப்போ முதல்ல இவர் அமெரிக்க ஜனாதிபதி பார்க்கும்போது எப்படி பண்ணாரா, இவருக்கு இந்த முடியெல்லாம் நிறைய வளர்த்து பெல் பாட்டம் மாதிரிலாம் போட்டுட்டு சரி இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு இவருக்கு தெரியல ப்ரோட்டோக்கால், ஹேர் கட் பண்ணி இப்படிலாம் பண்ணியிருக்கணும், அப்படிலாம் 15 மினிட்ஸ் தான் பேசணுமா ஜனாதிபதிகிட்ட. இவர் அதெல்லாம் இல்லாமல் 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டி போயிருக்காரு. அப்படிலாம் போகக்கூடாது அமெரிக்க ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கு. இவர் அதெல்லாம் தெரியாமல் உள்ளே போய் உட்காந்து மணிக்கணக்காக பேசியிருந்தாராம். வின்சென்ட் சர்ச்சில் பார்த்ததெல்லாம் ரொம்ப அருமையானது. இவர் வந்து வின்சென்ட் சர்ச்சில் பேசுறது வந்து பயங்கரமான பேச்சாளர். இவர் மாதிரி போயிருக்காரு, சின்ன உருவம் உட்காந்து இருந்துச்சான். உங்கள் நியூஸ் பேப்பரை வச்சுட்டு இதெல்லாம் பார்த்து சாதாரண பேசிகிட்டு இருந்தாராம். அதே மாதிரி இந்திரா காந்தியை மீட் பண்ணது. அப்படியா? இந்திரா காந்தியை மீட் பண்ண சொல்கிறாரு, இந்திரா காந்தி பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் நாகாலாந்தில் ஒரு ஊழியம் பண்ண போகிறாரு பில்லி கிரஹாம். அங்கே வந்து கேட்குறாரு, எவ்வளோ பேர் வருவாங்க க்ரௌடெல்லாம் கேட்குறாரு. லட்சக்கணக்கில் வருவாங்கன்றாங்க. இப்போ ரைட்டுன்றாரு. இப்போ காலையில் பைபிள் ஸ்டடி மாதிரி எடுப்போம். ஏர்லி மார்னிங் பைபிள் ஸ்டடி இருப்பீங்களா? ஆமாம், காலைல 5 மணிக்கெலாம் எடுப்போம். சரி, எவ்வளோ பேர் வருவாங்க? நோட்டீஸ் பண்ணி அப்போ சொன்னால் பைபிள் ஸ்டடி இருப்பாங்கன்னா, சரி என் ஃப்ரெண்டு பேசட்டும்ட்டாரான். ஏன்னா ஈவினிங் குருசைடில் நிறைய க்ரௌடுக்கு நான் பேசிக்கிறேன். காலையில் வந்து பைபிள் ஸ்டடி கொஞ்சம் பேசுகிறவங்க என் ஃப்ரெண்டு அவர் எடுத்துக்கிட்டுன்றாரு. ஒரு சும்மா கேட்குறாரு, எத்தனை பேர் வருவாங்க? 1 லட்சம் பேர் வருவாங்க. காலைல 5 மணிக்கு 1 லட்சம் பேர் வருவாங்களா? நம்மளே அப்படியா, அப்போ நானே வரேன் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு ரூமுக்கு வராரு. அந்த ஒரு டின்னர்லாம் பேசுகிறாங்க. ரூமுக்கு வராரு. ஒருத்தர் பெட்டியெல்லாம் தூக்கி வைக்கிறாரு, ஷூவெல்லாம் எடுத்து வைக்கிறாரு, ஷூவெல்லாம் தொடச்சி வைக்கிறாரு, எல்லாம் வைக்கிறாரு. அவர்கிட்ட இவர் கேட்குறாரு, இவர் ஷூவெல்லாம் தொடச்சி வைக்கிறாரு.
யார் இப்படி பைபிள் ஸ்டடிலாம் எடுப்பான்னு கேட்குறாரு. அந்த கீழே உட்காந்து ஒரு ஷூவை தொடச்சி நான் தான் எடுப்பேன். நான் ஒரு ஷூவை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. சொல்கிறாரு, அதிர்ச்சி அடைஞ்சேன்றேன். இந்த மனுஷன் எனக்கு என் பெட்டியை தூக்கிக்கிட்டு என்னுடைய ஷூவை தொடச்சிட்டு உட்காந்துருக்குறான். கொஞ்சம் கூட ப்ரைடு இல்லாமல் எந்த அளவு நான் தாழ்மையாக இருக்குன்னு கற்றுக்கிட்டேன்றாரு. சில அலாரம் வச்சு படுத்தாராம். பார்த்தா இவர் அசதியாக தூங்கிட்டாராம். திடீர்னு சத்தமாக இருக்கான். கண்ணை திறந்து பிள்ளைக்கிறான். பார்த்தா வெளியே கூட்டமாக கூட்டமாக 5 மணி ஆச்சு. உடனே கடன்னு நின்றுச்சு ஓடனா 1,00,000 பேரான். அசாத்தியமானது. இன்னொன்று எனக்கு ரொம்ப பெக்குலியரானது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு குருசேடு நடக்குதுன்னா ஈவினிங் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் நடக்கும். பயங்கரமாக நிற்பார். ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் எனர்ஜெட்டிக்காக நிற்பார். பகலில் தூங்குவாராம். முதல்ல அப்படி தூங்கும்போது இவருக்கு குற்ற மனசாட்சி இருந்துச்சா, இப்படி தூங்குறமேன்ட்டு. அப்புறமா ஆண்டவர் சொன்னாராம், நல்லா நீ ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா ஈவினிங்கில் ஒன்றை வச்சு தான் நான் ஊழியம் பண்ண போகிறேன். உன் பாடி எனக்கு முக்கியம், உன் சரீரம் எனக்கு முக்கியம். இந்த காரியங்கள்லாம் ரொம்ப அருமையான. அவருடைய லைஃப் பற்றி அப்படியே ஒவ்வொரு இதாக எழுதியிருக்காரு. இது திரும்ப திரும்ப படிப்பேன். அந்த மாதிரி அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் திரும்ப ஒருத்தர் வாழ்க்கை அது. சரி 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 சரி. ஜார்ஜ் முல்லருடைய ஆட்டோபயோகிராஃபி அதே மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. அது மாதிரி இது. அது திரும்ப 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 ஒரு லைஃப்பை நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, அவரோட போய் அந்த லைஃப்பை பார்த்துட்டு வர மாதிரி அருமையான புஸ்தகம். அருமை. ஸோ அடுத்த புஸ்தகம் பற்றி சொல்லுங்கள். இந்த A.W. டோசருடையது த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் 2 வால்யூம் அது. 2 வால்யூம் 2 வால்யூம் அது. த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட்ன்றது A.W. டோசருடையது. இதில் என்ன கான்செப்ட்? நாம் வணங்குகிற தெய்வம், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, இதுதான் நமக்கு தேவை. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம பைபிள் படிக்கிறோம், மோசையை பற்றி படிக்கிறோம், சம்பவங்களை படிக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன? மோசையின் தேவனை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எஸ்தரை படிக்கிறோம், எஸ்தரின் தேவன் யார், அவர் தான் நம்ம தேவன். கண்டிப்பாக இது அந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் இது கண்டிப்பாக தெரியணும் நமக்கு. நம்ம கர்த்தர் இரக்கமுள்ளவர்னா எப்படி இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர்னா எப்படி தயவுள்ளவர். ஓகே. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது தெரிஞ்சுக்கிட்டா இப்போ ஒரு மனுஷனுடைய கேரக்டர் தெரிகிற மாதிரி கர்த்தரை பற்றி நீங்கள் நல்ல அறிவு வந்துருச்சுன்னா நல்ல தெளிவு வந்துடும் உங்களுக்கு. பைபிளை தானே படிக்கிறோம் திரும்ப திரும்ப திரும்ப. நம்ம ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர். பவுல் சொல்கிறார் இல்லையா, நான் விசுவாசி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார் யார், அவர் எப்படிப்பட்டவர். முதல்லலாம் நம்ம பைபிள் படிக்கும்போது அவர் கிருபை உள்ளவர் இரக்கமுள்ளவர். திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் யார் மேல் இரக்கமாக இருப்பார், அவர் மேலே இரக்கமாக இருப்பார், யார் மேல் கிருபையாக இருப்பார். அது மாதிரி இந்த புஸ்தகம் படிச்சிங்கன்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கலாம். அவர் எப்படி நம்மளை பார்க்கணும் விரும்புகிறார், அவர் எப்படி அந்த குணாதிசயங்கள் பற்றி. இன்னொன்று A.W. டோசர் வந்து இஸ் எ டீச்சர் அண்ட் அ ப்ராஃபட். எந்த பைபிள் காலேஜும் படிக்கல அவர். 63 இறந்துட்டார். நான் பிறந்த வருஷம் அவர் இறந்துட்டார். அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு பெரிய ப்ராஃபட், ஒரு டீச்சர். எந்த புக்குனாலும் படிக்கலாம். ஆனால் இது ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு இந்த புக்கை படிக்கணும். A.W. டோசர் எந்த புக்குனாலும் படிக்கலாம். இஸ் எ டீச்சர் அண்ட் அ ப்ராஃபட். எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு ப்ராஃபட்னா டீச்சர் இருக்க முடியாதுன்னு ஒரு டீச்சர் ப்ராஃபட்டாக இருக்கணும். எனக்கு ரெண்டும் எனக்கு தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா இவர் ப்ராஃபஸின்னு சொல்கிறாரு, உட்காந்து டீச் பண்ணிட்டு இருக்காருன்னுவாங்க. ஏன்னா ஒரு ப்ராஃபட் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். இப்போ எலியை வந்தீங்கன்னா உட்கார வைக்க முடியுமா, எலிசா உட்கார வைக்க முடியுமா? போயிட்டே இருப்பாங்க, ஆண்டவர் சொன்னா சொல்லிட்டு போயிருவாங்க. அவங்க உட்காந்து பேசினா அப்படி இருக்கும். பவுல் அப்படி இருந்தார். பவுல் ப்ராஃபட் கம் டீச்சர். அது மாதிரி A.W. டோசர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மனுஷன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த 2 புஸ்தகத்தையும் நம்ம படித்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பெரிய ஒரு பக்தி விருத்திக்கான ஒரு காரியங்களாக இருக்கும்ல. அடுத்த என்ன புஸ்தகம்? அடுத்தது வந்து நம்ம அது 2 புக்கும் சேர்த்து மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ். இது வந்து ரோமன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் சாப்பல் லண்டனில். சரி. மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் பாஸ்டராக இருந்து 13 வருஷம் டீச் பண்ணது ரோமன்ஸை. 13 எவ்ரி ஃப்ரைடே 13 இயர்ஸ் டீச் பண்ணார். அவரே அதை எடிட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் 14 அதிகாரம் தான் கவர் பண்ணியிருக்காரு. மொத்தம் 16 அதிகாரம். 14ஆம் அதிகாரம் வந்து அவர் பேசும்போது தெரிஞ்சுதான் இதான் லாஸ்ட்டு. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, இனி ட்ரீட்மெண்ட் போனோம்னா 15, 16 நம்மளால் பேச முடியாதுன்னு தெரிஞ்சிச்சான். வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு அவர் மெசேஜ் எல்லாத்தையும்
ஓகே. எழுதி அதை எடிட் பண்ணி போட்டிருக்காரு. ஓ அப்படியா? இவர் இதை படிச்சீங்கன்னா, ஆ மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் இதை படிச்சீங்கன்னா ஆ பவுலே உங்களோட பேசுகிற மாதிரி இருக்கும். ஆ அப்படியா? ரோமர் 1:1 எடுத்தாருன்னா சரி. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேருந்து எபிரேயர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவார். ஓ ஓகே ஓகே ஓகே. எல்லாம் தரவு நாலேஜ். ஆ இப்படி தாண்டா பேசணும், பேசுனா இப்படி பேசணும், எழுதுனா இப்படி, அவ்வளவு அத்தாரிட்டிவாக இருக்கும் இவருடையது. நீங்கள் எதுனாலும் படிக்கலாம். ஸோ 13 வருஷம் எடுத்த புஸ்தகத்தை சுருக்கமாக எழுதியிருக்காரா சார்? அப்படி சொல்லலாமா? சுருக்கமாலாம் இல்லை, நான் டீட்டெயிலாக அழகா ஒவ்வொன்றும் அப்படி ஒவ்வொரு வசனமா அப்படி கொண்டு போவார். ஏன் ரோமன்ஸ் என்ன இது பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரோமன்ஸ் தான். ஓகே ஓகே. அதை இவர் எழுதியிருக்கிறதுனால தான் அது பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு புக் இருக்கு, ப்ரீச்சிங் அண்ட் ப்ரீச்சர்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு பிரசங்கம் எப்படி இருக்கணும், ஒரு பிரசங்கியார் எப்படி இருக்கணும்ன்றது சரியான புக்கு இது. ஓகே ஓகே. ஒரு நம்ம நினைக்கிற ஒரு பிரசங்கம் பண்ண போகிறோம், பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுவும் அவர் தான் இல்லையா? அதே மாட்டில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோம். ஆக்சுவலாக இவர் பேசிக்கலாக மெடிக்கல் படித்த டாக்டர். ஆனால் இவருக்கு நம்ம பாஸ்டர் ஆகணும், ஊழியம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். ஓ ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி வந்து இது பண்ணிடுங்க. ஆமாம், இவர் இது படிச்சிங்கனால பவுல் வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த 2 புஸ்தகம் ரொம்ப இது நல்ல தெளிவு உங்களுக்கு உண்டா? ஓகே ஓகே ஓகே. ஸோ 2 புஸ்தகம் ஒரே இதாக படிக்கிறோம். அடுத்து என்ன புஸ்தகம்? வாட் த பைபிள் இஸ் அபவுட்டுன்னு டாக்டர் ஹென்ரிட்டா மியர்ஸ் எழுதுனது. ஓகே. இந்த புக்கு எதுக்குங்கன்னா, யார் பிரசங்கம் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த புக்கு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி பைபிளை பற்றி ஜெனிசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ராஜாக்கள் புஸ்தகத்தில் என்ன இருக்குது, சாமுவேல் புஸ்தகத்தில் என்ன இருக்குது, 4ஆம் புஸ்தகத்தில் என்ன இருக்குது, அதை அப்படியே ஜிஸ்ட் இருக்குது. அப்படியே ஓகே ஓகே. ஒரு அவுட்லைன் கிடைக்கும். நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக 60 சாப்டர் 64 சாப்டர் படித்தாதான் ஒரு இது புரியும்னா, இதில் படித்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன இருக்குது அந்த 60 சாப்டரில் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபுல்லாகவே எல்லாமே எல்லா சாப்டரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும், உங்களுக்கு ஒரு காம்ப்ரிகென்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் படித்தது தான், எல்லாரும் படித்தது தான் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே சூப்பர். அடுத்து என்ன புத்தகம்? அடுத்து பி சீரீஸு, வாரன் வியர்ஸ்பின்னு சொல்லி. இது பி சீரீஸ். இது பி பேஷன்னு இருக்குது. ஆமாம் ஆமாம். இது ஜெனிசிஸ்லேருந்து மல்கியா வரைக்கும் இருக்குது. ஆதியாகமம் வந்து மலை. இவர் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் மட்டும் தான் எழுதியிருந்தார். ஓகே. ஒவ்வொன்றுக்கும் இது வந்து யோபு புஸ்தகத்தை பற்றி, யோபு எவ்வளோ பொறுமையாக இருந்தார். ஸோ பின்னு வரும், பி வைஸ் நீதிமொழிகளுக்கு ஃபுல்லாக. இந்த ஒரு சாம்பிளுக்காக நான் ஒன்று காமிச்சிருக்கேன். முழுக்க பழைய ஏற்பாடுக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இருக்குது. இவரும் அதே மாதிரி ஒரு டெப்த்தாக இருக்கும். இது வந்து டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்த. நம்ம மேலோட்டம் பார்க்காம இன்டெப்த்து போய் வெங்காயத்தோலை பிரிக்கிற மாதிரி உரிப்பாங்க. அப்படியே உரிச்சு உள்ள லேயராக உள்ளே போகும்போது உள்ளே இருக்க கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. இப்போ இவர் எப்படி பார்க்குறாரு அதை, யோபு புஸ்தகத்தை எப்படி பார்க்குறாரு, யோபு எப்படி பார்க்குறாரு. ஓகே சூப்பர். அவ்வளோ டீட்டெயிலிங் அது. ஓகே சூப்பர். அடுத்த புஸ்தகம் அடுத்தது வந்து வில்லியம் பார்க்லேவுடைய இது. அது வந்து எப்படி வந்து உங்களுக்கு பழைய ஏற்பாட்டுக்கு ஒவ்வொரு புஸ்தகம், இவர் புதிய ஏற்பாட்டுக்கு ஒவ்வொன்றா எழுதியிருக்கிறாரு. இவர் ஆமாம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காணா ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. காணா ஒரு கல்யாணத்தில் வந்து நம்ம இன்னும் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார்னா இருக்கும். ஆனால் இவர் என்ன எடுக்கிறாருன்னா, மணமகன் யார், இயேசு அந்த இடத்துல வந்திருக்காருன்னா எத்தனை பேரோட வந்தார். ஓகே. யூதர் முறைப்படி எப்படி கல்யாணம் நடக்கும், ஒரு திருமணம், ஏன் திராட்சை ரசம் முக்கியம், அழகா கிரீக்கில் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பைபிளில், அந்த கிரீக்கு வேர்டுடைய அர்த்தம் என்ன, அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் பைபிள் செமினரி எல்லாத்துலேயும் இது சிலபஸாக இருக்குது. அப்படியா? ஆனால் இதில் ஜீசஸ் தான் மெயின். சரி சரி. அருமையான புக்கு. எல்லாத்த பற்றி எல்லாம் நீங்கள் நியூ டெஸ்டமென்ட் பற்றி ஃபுல்லாக இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே ஓகே. அடுத்த புஸ்தகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ஸ்விண்டாலோடைய புக்கு. இது வந்து ஜோசப் பற்றி நிறைய கேரக்டரை பற்றி எழுதியிருக்கிறார். சார்ல்ஸ் ஸ்விண்டால் ரொம்ப அழகாக இருக்கும். பவுலை பற்றி எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இவர் எழுதியிருக்கிறது. ஆனால் அந்த மாதிரி ராபர்ட் பாய்டு மாதிரி கிடையாது.
அந்த பாவலை பற்றி எழுதுனது எடுத்தோன்னே என்னென்னா ஒரு இடத்துல ஜெபக்கூட்டம் நடக்குது, சரி. ஒருத்தன் போய் எல்லாத்தையும் கலாட்டா பண்ணி எல்லாத்தையும் அடித்து சிறைப்பிடிச்சு போகிறான், எல்லாத்தையும் அந்த ப்ரேயரே ஸ்பாயில் பண்ணுறான் அப்படின்னு. அது யாருன்னா தான் பால்னு ஆரம்பிப்பார். அந்த மாதிரி அழகா ஒரு கேரக்டர், அப்படி அந்த கேரக்டரை வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு சார்ல்ஸ் விண்டார்ட். சூப்பர் சூப்பர். ஸோ ஃபைனல் கடைசி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்சிங் காட், ஹென்ரி பிளாக்கபேயும் கிளாடி கிங் எழுதினது. ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச புஸ்தகம். அதாவது நோயிங் அண்ட் டூயிங் த வில் ஆஃப் காட், எக்ஸ்பீரியன்சிங் காடு, நோயிங் அண்ட் டூயிங் த வில் ஆஃப் காட். இது ஒர்க் புக் ஆக்சுவலாக. இது ரொம்ப அழகா உங்களை ஒரு கையை பிடிச்சி அப்படியே ஒவ்வொரு படிப்படியாக உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்குள்ள அவ்வளோ தெளிவு உண்டாகும். இதுதான் இப்படி தான் தேவசித்தை தெரிஞ்சு கொள்ளணுமோ, ஓ இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இதுதான் தேவசித்தோ, தேவசித்தை இப்படி இருக்குமான்றது அப்படி தெளிவாக இருக்கும். உங்களை அப்படியே உள்ளே கூட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரூமாக கூட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ரொம்ப அருமையான கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்றதில் நான் பார்த்தேன். ஒரு ரைட்டிங் எப்படி கொண்டு போகணும், ஒரு ஒரு சம்பவத்தை எப்படி நம்ம ஆடியன்ஸ்ட்டை ரீடர்ஸ்ட்டை எப்படி கொண்டு போகணுன்றதுக்கான அருமையான புஸ்தகம் இது. சூப்பர். ஒவ்வொன்றுமே இருக்குது. ஸோ இன்னும் நிறைய புக்ஸாக வச்சுருக்கீங்கல்ல நம்ம டாப் 10னால. ஸோ சூப்பர். 10 புஸ்தகம் இல்லை, டாப் 10 நிறைய புஸ்தகம் வச்சுருக்கிறீங்க. ஆமாம். ஸோ ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இது பைபிள் தான் ஃபஸ்ட்டு, ஆனால் அதோட அடிஷ்னலாக இதெல்லாம் கற்றுக்கலாம். ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், இது ஆவிக்குரிய புஸ்தகங்கள் நம்ம படிக்கணும். ஓகே ஓகே. ஸோ நிறைய புஸ்தகங்களை படித்து நீங்கள் இது பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த ப்ரோக்ராம் எங்கள் வியூவர்ஸ் கொண்டு போகிறோம். பைபிள் புக்கை பற்றியான ரிவ்யூ வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கெல்லாம் நான் நார்மலாக ஷாப்பில் நீங்கள் வாங்கினது தானே இல்லை இங்கே கிடைக்கும்? நிறைய இது ஆன்லைன்லேயும், இப்போ எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிது. சரி சரி. நாங்கள் 23 வருஷம் நல்லா கஷ்டப்பட்டேன் புஸ்தகம் கிடைக்கிறதுக்குள்ள. இப்போ எல்லாமே டிஜிட்டல், இப்போ எல்லாம் ஆன்லைனில் ஹார்ட் காப்பியும் கிடைக்குது. மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, ஹார்ட் காப்பி வந்து இல்லை. சரி. ஆனால் அவருடைய ஆடியோ ஃப்ரீயாக இருக்குது. ஓ அப்படியா? அவருடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஆடியோவில் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி. அவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. ஆமாம். நம்ம தான் டைம் ஒதுக்கணும் அதை கேட்கறதுக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் படிக்கணும். படித்தாதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் பேசுகிறதும் டெப்த் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் ஆழம் இல்லாமல் மேலோட்டமாக இருந்தீங்கன்னா பேசுகிறதும் ஆழம் இல்லாமல் தானே இருக்கும். நம்ம ஆழமாக படித்தோம்னா ஆழமான நம்ம பேச்சும் நம்ம ஆழமாக இருக்கும். ஒரு ஒரு வேறு பற்றி இருக்கும். நம்ம அது டெப்த்துக்குள்ளே போகலாம் நம்ம. ஸோ நீங்கள் இன்புட் டிசைட் த அவுட்புட். நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ இன்புட் இருந்தால் அப்போ உங்கள் அவுட்புட்டும் அந்த அளவு இருக்கும். நான் மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். நான் எங்கள் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது எல்லாமே நான் இந்த புக்கில் இப்படி இருக்குன்னு சொல்லி அதை காமிப்பேன். இந்த புக்கை படிங்க அப்படின்னு. ஆனால் படிக்கக்கூடிய ஹேபிட் வரணும். ஓகே ஓகே. திரும்பி வரணும். நிறைய கேட்குறாங்க, படிக்கும்போது அது அப்படியே பதியும். ரொம்ப அருமையாக இந்த புக்ஸெல்லாம் எங்கள் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துனீங்க. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய கண்டென்ட்டோட உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம மீட் பண்ணி சந்திப்போம். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. பிரைஸ் லார்ட்.